சுற்றுலா பார்க்கலாம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இன்னைக்கோட எபிசோடில் வந்து எந்த ஊர் பார்க்க போகிறோம், எந்தெந்த பகுதிகளை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சாக்க எனக்கு ஒரே ஒரு சீன் அண்ட் ஒரு பாட்டு எப்போதுமே நம்மளுக்கு ஒழிக்கும், புது வெள்ளை மலை அப்படின்ட்டு வருது இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப ஞாபகமாக வருது எனக்கு. ஸோ நம்ம வந்து காஷ்மீரில் வந்து எங்கெங்கே அழகு கொட்டி கிடக்கோ அந்த இடங்கள்லாம் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம காமிக்கிற இடங்கள் எல்லாம் வந்து நீங்கள் இது வரைக்கும் போயிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் எங்களோட சேர்ந்து ரசிக்கலாம். இனிமேல் போகணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள்லாம் நான் கண்டிப்பாக போய் ஒரு தரமாவது நம்ம லைஃப்பில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஷால் வி கோ இன்டு தி ஷோ? ஒரு பியூட்டிஃபுல் ஹிஸ்ட்ரி வரலாறில் இருக்கிறது வந்து சங்கராச்சாரியா ஹில் அப்படின்னு ஒன்று ஸ்ரீநகர் மாவட்டத்திலே இருக்குங்க. இது வந்து ஒரு ப்ராமினென்ட் ஹில் ஸ்ரீநகரில். நம்மளோட ரெவர்ட் ஃபிலாசபர் சங்கராச்சாரிய ஆதிசங்கரரை பற்றி போட்டிருக்காங்க. இது வரலாறில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த ஸ்பெசிஃபிக்காக டேட் தெரியாட்ட கூட சில பேர் வந்து இந்த சிவா டெம்பிள் வந்து 300 பிஃபோர் கிரைஸ்ட் 300 BC அப்படியெல்லாம் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் தெரியாட்டா கூட சிலர் வந்து அண்மை காலங்களில் தான் இருக்குது. ஆனால் அந்த பகுதியின் மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னென்னா ஆதிசங்கரர் வந்து இந்த சிவன் கோயிலில் வந்து வழிபட்டிருக்காருங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து சிவாக்காக டெடிகேட் பண்ண கோவில். இங்கே நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் சோலஸுக்கும் ப்ரேயர்ஸ்க்கும் வராங்க. இந்த பர்டிகுலர்லி இதுலேருந்தும் நம்ம வேலியோட வியூஸையும் அதே மாதிரி தால் லேக்கையும் பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஒரு வைண்டிங் ரோடு இந்த கோவிலுக்கு வந்து சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை ஏற்றி ரிவார்டிங் ட்ரெக்காக இருக்குங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறது. அந்த மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போத் ஸ்ரீநகரையும் பார்க்கலாம், பெனாரமிக் வியூ ஆஃப் தால் லேக்கையும் பார்க்கலாம். ஆனால் அபோவ் ஆளுங்க இவ்வளோ அமைதி தரும் ஒரு கோவிலை இந்த பகுதியில், அதுக்கும் இதற்கான வரலாறையும் நம்ம கேட்கும் பொழுது இப்படி ஒரு வரலாறு இருந்ததான்னு பலர் சொல்லும் பொழுது அந்த வரலாறோடு சேர்ந்து இந்த கோவில்லையும் வந்து வழிபடுறது ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை இந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தருது.
இருக்க கார்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க நிறைய முகல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய இடம் தான் இந்த காஷ்மீர். இங்கே பார்த்தீங்கன்னாக்க நிஷாட் கார்டன், அதே மாதிரி முகல் கார்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த சில ரொம்ப முக்கியமான கார்டன்ஸ். ஸோ இந்த முகல் கார்டன்ஸும், நிஷாத் கார்டன், ஷாலிமார் கார்டன்ஸ் அப்படின்னு ரொம்ப அழகான கார்டன்ஸ் இருக்குங்கங்க. ஒரு ஈவினிங் டயத்தில் நம்ம அழகாக ஒரு ஸ்ட்ராலிங்க்கு இங்கே நம்ம போனோம்னாக்கா ஒரு டென்ஷன் இல்லாமல் அமைதியாக, ஒரு ஹாலிடேக்குன்னு வந்தோன்னா ஒரு அமைதியாக ஹாப்பியாக ஃபேமிலியோட அப்படியே நம்ம போய் ஒரு கவலையெல்லாம் மறந்து பின்னாடி வீட்டில் விட்டுட்டு அப்படியே ஒரு அழகாக நம்ம ஒரு ஹாலிடே போயிட்டு வந்தோன்னா நம்ம நிஜமாகவே ரொம்பவே ரெஜுவினேட்டிங்காக இருக்கும். பரி மஹால்னு ஒன்று இருக்கும். அது நிறைய பேர் பாரி மஹாலில் பரி மஹால்ங்கிறது வந்து மெயினாக சொல்கிறது அந்த பேலஸ் ஆஃப் ஃபேரிஸ். நம்மளோட ஃபேரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில், அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஃபேரிஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்காக போனால் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மவுண்டன், அதில் பர்டிகுலர்லி ஒரு கார்டன் வந்து ஜபர்வான் மவுண்டன் ரேஞ்சில் இந்த பர்டிகுலர் இது அமைந்துள்ளது. ஆர்கிடெக்சர் வந்து தாரா ஷிகோஹ் அப்படிங்கிற ஒரு ஷாஜஹானோட மகன் என்று அவங்க வரலாறு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெனராமிக் இந்த தல் லேக்கை ஃபுல்லாக பார்க்கக்கூடிய பெனராமிக் வேணும். நம்ம கேமராவில் பேனோ ஷாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபுல்லாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இங்கே கிடைக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மலை உச்சியும் உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸும் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இது ரொம்ப ஃபேமஸ் ஸ்பாட்டாக இருக்குது. ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா இது வரலாறில் ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி இங்கே இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜி, நம்மளோட இதை படிக்கக்கூடிய ஒரு வானத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நட்சத்திரங்களை பற்றி படிக்கக்கூடியது ஒரு பள்ளியாக தாரா ஷிகோஹ் அப்படிங்கிறவர் மாற்றினதாகவும் சொல்கிறாங்க. வரலாறு எப்படி இருந்தாலுங்க அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குங்க. நேர்களே, ஐம் ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த எபிசோட. நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் இடங்கள் இந்த ஏரியாவில் அப்படியே பூந்து நிறைய இடங்கள் போய் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் அஸ் நெக்ஸ்ட் வீக்.